யாருக்கெல்லாம் அழகுமதியை பிடிக்குமோ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ராஜலட்சுமி அங்க வீட்டில் சத்தம் போட்டு புலம்புறாங்க. மலரு மலரு ஒரு நிமிஷம் வெளியில வா அப்படின்னு சொல்ல உடனே மலரு வெளியில வந்து என்னாச்சு அத்தை அப்படின்னு கேட்க, அந்த அடங்கா பிடாரி என் மேலேயும் உங்க மாமா மேலேயும் சுரேஷ் மேலேயும் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாலாமாடி. அதனால இங்க வீட்டுக்கு என்கொயரி பண்றதுக்கு டிஐஜி ஐஜின்னு யாராவது வந்தா நீ என்ன சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமியும் கேட்க, உடனே மலரும் என்னது மதி உங்கள் மேலே சுரேஷ் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அதெல்லாம் விடு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கே வந்தாலும் வருவாங்கன்னு சொல்லி இப்போ தான் சுரேஷ் ஃபோன் பண்ணி சொன்னான். நீ என்னடி சொல்லுவ? ஏதாவது அவன் சொன்ன மாதிரியே மாமியார்காரி கொடுமை தான் பண்ணுறான், என் மாமனாரும் கொடுமை தான் பண்ணுறாருன்னு சொல்லி வச்சு தொலைச்சிடாது. அதுக்கப்புறம் நானும் உங்கள் மாமனாரும் இந்த வயசான காலத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் லாக்கப்பில் உள்ள தள்ளுனா களி தாண்டி திங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டு அழுகிறாங்க. உடனே மலர் சொல்கிறாங்க, சேச்சே அத்தை நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் அத்தை அப்படின்னு சொல்ல உடனே சந்தோஷமாக ராஜலட்சுமியும் இருக்காங்க. கரெக்டாக மதி ஐஜி டிஐஜின்னு கூட்டிகிட்டு வந்து இவங்க கிட்ட வேணுனாலும் விசாரிச்சு பாருங்க அப்படின்னு மலரை கை காமிக்கிறாங்க. உடனே டிஐஜியும் ஐஜியும் மலர்கிட்ட, ஏமா உங்ககிட்டையும் உங்கள் மாமனார் மாமியார் இப்படி தான் நடந்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்ல, அதே சமயம் ராஜலட்சுமியும் சேச்சே என் மூத்த மருமக தங்கமான பொண்ணுங்க, எங்களை கரெக்டாக அவளும் புரிஞ்சுக்குவா அவளை நாங்களும் புரிஞ்சுக்குவோம். இவளை மாதிரி சொத்துக்கு ஆசைப்பட்டு எங்கள் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தவ கிடையாது. இவ எங்கள் குடும்பத்தை மிரட்டி எங்கள் சொத்தை ஃபுல்லாக அபகரிக்கிறதுக்கு வேண்டிதான் இப்படி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு மதியை பார்த்துட்டு சொல்கிறாங்க. அதே சமயம் டிஐஜியும் ஐஜியும் வாயை மூடிட்டு இருங்கம்மா, நாங்கள் இவங்க கிட்ட தானே விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்ல, மலர் நம்மளை பற்றி மாட்டி கொடுக்க மாட்டா அப்படின்னு தைரியமாக நிற்க, உடனே மலர் சொல்கிறாங்க, ஆமாம் இவங்க என்னை ஒரு வேலைக்காரி மாதிரியும் கொடுமைப்படுத்துகிறாங்க சார், என் மாமனாரும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே ராஜலட்சுமி கேட்குறாங்க, இப்போ தான் நாங்கள் கொடுமைப்படுத்தலைன்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் கொடுமைப்படுத்தலை ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்கன்னு மலர் சொல்கிறாங்க.